கிட்டத்தட்ட ஐரோப்பிய நாடுகளில் 42 போராட்டங்கள் காசாவுக்கு ஆதரவாக நடைபெற்றதாக இன்னைக்கு ஒரு அப்டேட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா இது வரைக்கும் அதை பத்தின பேச்சே வெளியில வரவே இல்லை. ஆமா. ஆனா ஐரோப்பிய நகரங்கள், ஏன்னா எல்லா நியூஸ் மீடியாவும் தான் நெதன்யாகு இஸ்ரேலுக்கு ஆதரவாகத்தானே இருக்கிறாங்க. இன்னைக்கு கூகுள் கம்பெனிக்கு வந்து கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் வந்து நெதன்யாகு கொடுத்துருக்கிறார். எதற்காக அப்படின்னா, அதாவது பாலஸ்தீனத்துல எதுவுமே நடக்கல, காசாவில் எதுவுமே நடக்கல, அங்க மக்கள்லாம் பட்டினியாக இல்லை, இந்த மாதிரியான தகவல்களை பரப்புவதற்காக கிட்டத்தட்ட 396 கோடி ரூபாய் நெதன்யாகு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி. இதுவே ஒரு கேவலமான ஒரு விஷயம். எவ்வளவு கூகுளுக்கு வருமானம் இல்லாம இருக்கிறாங்க, காசு இல்லாமையா இருக்குது கூகுள் நிறுவனத்துக்கு. இப்ப இவ்வளவு காசு சம்பாதிச்சும் கூட அவங்களுக்கு அந்த பணத்தை ஆசை. ரெண்டாவது, இவங்கெல்லாம் பணத்தை ஆசை அப்படிங்கிறத விட இவங்கெல்லாம் வந்து பணம் வாங்காமையே அவங்க இஸ்ரேலுக்கு வேலை செய்யக்கூடியவங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த செய்தி வந்து எப்படியாவது வெளியில போகக்கூடாதுன்னு சொல்லி இஸ்ரேல் மிகப்பெரிய மெனக்கிடுறாங்க. இது வந்து கூகுள் நிறுவனத்துக்கு கொடுத்த அமௌண்ட் மட்டும்தான். இது இல்லாம மெட்டா நிறுவனத்துக்கு, எக்ஸ் நிறுவனத்திற்கு, இன்ஸ்டாகிராமுக்கு, இது மாதிரி பல 1000 கோடி ரூபாயை வந்து இஸ்ரேல் வந்து கொடுத்து இந்த செய்தி வெளியில போகாம வந்து பாத்துக்கிறாங்க. இந்த செய்தி வெளியிட்டு வந்த டிக்டாக் மாதிரியான நிறுவனங்களுக்கு வந்து தடை விதிச்சு அவர்கள் மீது அடக்குமுறை ஏவுறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க. அதனால வந்து வெளி உலகத்துக்கு இந்த செய்தி போகலை அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து ஐரோப்பாவில் மட்டும் 42,000 போராட்டங்கள் நடந்திருக்குது. அதனால தான் என்னன்னா ஐரோப்பிய நாடுகளோட அரசாங்கங்கள் மிகப்பெரிய அளவில் கொள்கை முடிவுகள் எடுத்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பெல்ஜியம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த இஸ்ரேலினுடைய 2 அமைச்சர்கள், இந்த அமைச்சர்கள் முதல்ல யார் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து வாழ்வதற்கே தகுதியற்ற ஒரு பயங்கரவாதிகள். இவன் என்ன சொல்கிறான்னா, காசாவில் 2 வருஷமாக மக்கள் வந்து சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க, 18,000 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க, 40,000 குழந்தைகள் காயமடைஞ்சிருக்கிறாங்க. வேடிக்கை தான் பார்க்கிறாங்க. போராட்டம் நடத்துவது யார் அப்படின்னா, மனித நேயம் கொண்ட மனித உரிமை போராளிகள் தான் போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க, அதை நடத்துகிறாங்க. அது வந்து அந்த நாட்டு அரசாங்கங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துறதுனால இந்த மாதிரியான நடவடிக்கைகளை பெல்ஜியம் வந்து எடுத்திருக்கிறாங்க. பெல்ஜியம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அமைச்சர்கள் இவன் என்ன சொல்றான்னா, அந்த மக்கள் பட்டினி போடுறது தப்பு இல்லை, அவர்களை கொல்வது தவறு இல்லை, அந்த இடத்த வந்து இன்னும் முழுமையாக போய் பிடிச்சு முழுவதுமாக அதை இஸ்ரேலாக மாற்றணும், அது மட்டும் இல்லாம மீதி உள்ள அரபு நாடுகளையும் கைப்பற்றி கிரேட்டர் இஸ்ரேல் அமைக்கணும், இந்த மாதிரியான தீவிரவாத கருத்துக்களை அவங்க சொல்லும் போது ஒரு ஒரு நடவடிக்கையாக பெல்ஜியம் வந்து இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க. என்னன்னா, உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை, அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம பெல்ஜியம் மட்டும் இல்லாம செங்கன் ஒப்பந்தம்னு ஒன்று இருக்குது. அதாவது ஐரோப்பிய நாடுகளில் நம்ம எந்த நாட்டில் விசா எடுத்தாலும் மீதி உள்ள 29 நாடுகளுக்கு நம்ம ஃப்ரீயாகவே ட்ராவல் பண்ணிக்கலாம் விசா இல்லாமல். அப்போ அந்த நாடுகளும் வந்து இவர்களை உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நெதர்லாந்து, ஹங்கேரி, நெதர்லாந்து, அதே போல் வந்து நார்வே, இவங்கெல்லாம் வந்து இந்த அமைச்சர் உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த பெல்ஜியமும் முடிவு பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா அழுத்தம் தான் காரணம், பொதுமக்களுடைய அழுத்தம் தான் காரணம். ஆனாலும் வந்து இது ஒரு பெரிய வலுவான நடவடிக்கை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது.